மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட இப்படி ஒரு பட்ஜெட்ல ஒரு ஏசி ரூம். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை மதுரை சீரிஸ் எபிசோட் நம்பர் 2. இந்த ரூமை நாங்கள் ஆல்ரெடி கூகுளில் பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேமெண்ட் முடிச்சுட்டு சாப்பிட போயிட்டோம். ஏன்னா பசிக்கும் இல்லை. பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் கெட் ரெடி வித் மீ வீடியோ நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். நாங்கள் ரெடி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் அங்கேயே தான் சாப்பிட்டோம். எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சதே சின்ன வெங்காயம் போட்டு அந்த சாம்பார் தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வெரைட்டி ஆஃப் சட்னிஸ், பூரி எல்லாமே சாப்பிட்டேன். யூஸ்வலாக எப்படி நான் போராடுவேனோ அதே மாதிரி அங்கேயும் என் பையனுக்கு சோறு ஊட்ட போராடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு காம் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு காஃபி ஆற்றி கொடுத்தாரு. அது இன்னும் ஸ்பெஷலாக டேஸ்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது எங்கள் லக்குன்னு கூட சொல்லலாம். நாங்கள் போன அன்னைக்கு கூட்டம் அவ்வளோவா இல்லை. நாங்கள் ஒரு 2 hours சாமி பார்த்துட்டோம். உள்ள மொபைல் ஃபோன்ஸ்லாம் அலோடே கிடையாது. அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அங்கே லாக்கர் இருக்குது. பர் மொபைலுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய் வந்துட்டு மல்லிப்பூ இல்லைன்னா எப்படி? நான் உள்ளே போனதே ஃபர்ஸ்ட் அந்த பாட்டிக்கிட்ட மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கிட்டேன். நாங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஆனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் ஸ்லிப்பரை கார்லேயே விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தானே வாக் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். பட் சாமி பார்த்துட்டு திருப்பி வரும்போது என் கால் அப்பளம் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ஸ்லிப்பரை எடுத்துகிட்டு போய் லாக்கரில் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிராஃபர்கிட்டே ஒரு அழகான மெமரிஸ்க்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் எபிசோட் 3ல பார்க்கலாம். பை காய்ஸ்.